மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இது காலையில பழைய சொத்து தனி தடவை நீங்க தரவே இல்லை. வந்து கேட்க வேண்டியதான் நான் தரமாட்டேன். ஏன் எப்போ என்ன கேட்டு கேட்டு தான் தந்துட்டு இருக்கிறியா? இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் போதும் போதும். காலையிலேவா? சரி, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் செய்யல. ஏன் இன்னைக்கு சனிக்கிழமை? சரி, விரதமா? சனிக்கிழமை விரதம் வந்து தப்பு இல்லை. இப்போ மத்தியானம் சனிக்கிழமைக்கு எப்பவும் வந்து அரிசி பருப்பு தானே செய்வோம். இன்னைக்கு என்ன அரிசி பருப்பா? சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பாடு செய்யல. சாப்பாடு செய்யலையா? எதுவும் செய்யல. ஏன்? வேணும்னா சாப்பாடு பண்ண கடையில் போய் வாங்கி சாப்பிடணும். கடையில் போய் ஏன் ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஏன் உடம்புக்கு நல்லா புத்துக்கடை நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா? நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன் சர்க்கஸ் கூட்டிகிட்டு போகிறோமான்னு சொல்லி போன வாரம் சனிக்கிழமை சொன்னேன். இந்த வாரம் கூட சனிக்கிழமை வந்துடுச்சு. ஓ, என் வேலை இருக்குமா? உனக்கு வேலை இருந்துட்டே தான் இருக்கு. அப்புறம் என்ன, எனக்கு இந்த வாரம் வேலை இருக்கு, அந்த வாரம் வேலை இருக்குன்னு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கூப்பிடுங்க. அது என்னம்மா போனா அது மாதிரி டிக்கெட் 100 ரூபா நினைச்சா 150 ரூபா டிக்கெட்டு 300 ரூபா வெட்டியா போகுமா? வெட்டியா போகும். இப்ப வந்து சமையல் செய்ய மாட்டேன். சமையல் செய்ய மாட்டேன். நீ போய் கடையிலேயே வாங்கிக்கோ. அவ்வளவுதானே. எனக்கு அந்த ரோசமெல்லாம் இருக்குது. நான் கடையிலேயே நான் போனா 10 நிமிஷம், ஆர்டர் பண்ணா 10 நிமிஷம் வந்துட்டு நான் கடையிலேயே வாங்கிக்கிறேன். சரி, கடையில வாங்கிக்க. எனக்கு ஒன்று வாங்கிக்க, உனக்கு ஒன்று வாங்கிக்க, அப்பா வீட்டில் இருக்கிறாங்க அப்பாவுக்கு வாங்கிக்க, டாமிக்கு சேர்த்து வாங்கிக்க. 4 பேருக்கு சேர்ந்து வாங்கினேன்னா எப்படி 300 ரூபாய்க்கு மேலே வரும். 300 ரூபாய்க்கு? ஆமா, மேலேயே வரும். ஆமா, எனக்கு என்னமோ சர்க்கஸ்க்கு ஒரு 300 ரூபா செலவு கூட உனக்கு கஷ்டமா இருக்குங்கிறீங்க. இது செலவு பண்ணு. யாரும் வேண்டாங்க. நீ இப்படி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சரி, போறேன், கூட்டு போறேன். வேற என்ன பண்ண முடியும் நான்? ஆனா ஒண்ணு, போனா அங்க போயிட்டு இந்த பாப்கார்ன் விற்கிது அது எதுன்னு ஏதாவது வித்துட்டு வருவாங்க. ஏதாவது அது வேணும் இது வேணும்னு கேட்டு போனா டிக்கெட்டுக்கு மட்டும் என்ன செலவோ அதை மட்டும் தான் வாங்கி தருவேன். போனதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் எல்லாம் இப்படி சொல்லுவா, அங்க போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு உயிர் எடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா நீ சின்ன குழந்தைய நாங்கள் சினிமாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் டிக்கெட் மட்டும்தான் காசு இருக்குது, அது கேட்கணும் இது கேட்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இப்போ நீ இந்த என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ பிளாக்மெயில் பண்ணுறீங்க. இது ரிவெஞ்சும் கிடையாது, அதுவும் கிடையாது, பிளாக்மெயில். அது ஏமா இங்க 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருள் அங்கே 50 ரூபாய்க்கு சொல்லுவானுங்க. நீ அது வேலை வெட்டி செலவு. நீ அவ்வளவுதான், டிக்கெட் மட்டும் தான் வாங்கி தருவேன். பாப்ப நீ எல்லாத்தையும் பாப்ப நீ. சரி, இப்போ 4 மணிக்கு கிளம்பலாமா? 4 மணி ஷோ போனோம்னா கரெக்டா இருக்கும். 4 மணி ஷோக்குள்ள நான் வரல, 7 மணி ஷோ போலாம். 7 மணிக்கா? ஏன் 4 மணிக்கு போனா வெளிச்சமா நல்லா இருக்கு, நல்லா பாக்குறதுக்கு நல்லா நல்லா பளின்னு தெரியும். 7 மணிக்கு போய் என்ன பண்ற? 7 மணிக்கு லைட் வெளிச்சத்துல பார்த்தா நல்லா இருக்கு. ஜிகி ஜிகி ஜிகின்னு அந்த லைட்ல போடுவாங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல உன் பிளான் எனக்கு தெரியுது. என்ன பிளான் பண்றாங்க? 7 மணிக்கு போனா அங்கேயும் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி வீடு வந்து சேர 9:30 மணி ஆயிடும். அப்புறம் நைட்டு வந்துட்டு சமையல் செய்ய முடியாது. அதனால வரும்போதே கடையில வந்து புரோட்டா வாங்கி கொடு, வேற ஏதாவது வாங்கி கொடுன்னு அதுக்கு ஒரு எச்சு செலவு இருக்கிறது நீ பிளான் பண்ற. தெரியாதவங்க பத்தி எனக்கு அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் வீட்டுல வந்து எதனா டிஃபன் பண்ணி செஞ்சு சாப்பிடலாம். நீ இது நம்பர் மாதிரி எனக்கு இல்லையே. இல்லடா, நான் மாவு வாட்டி வச்சுட்டேன். நான் வந்து நைட்டு மேலே நாளைக்கு 2 தோசை விட்டு சாப்பிடலாம். இல்ல அதுக்கு அப்புறம் ஏன் அப்புறம் 7 மணிங்கிற குறிப்பிட்டு 7 மணிக்கு ஷோ போவோங்க. நீ இப்படித்தான் சொல்லுவ. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லாம் முடிச்சுட்டு வண்டி வெளியே எடுக்கும்போது ஒரே டயர்டா இருக்குது, கையெல்லாம் வலிக்குது, நீ நான் போய் என்னத்தை போய் சமையல் செய்யறது? வேணும்னு சொல்ல மாட்டாங்க. கையெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, ஒரு மாறு இருக்குது, இனி போய் நான் எப்படி சமையல் செய்யறது அப்படின்பாங்க. என்ன அப்புறம் நம்ம வேற என்ன பண்றது? வாங்கி கொடுத்து ஆகணும். இந்த பிளான்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் எதுவும் வாங்கி தர மாட்டேன். முடிஞ்சா ஷோ முடிஞ்சதுன்னா நேரம் வண்டி ஏறி வீட்டுக்கு தான் வரணும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்படிதானே சொல்லுவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை புரோட்டா வாங்கிட்டீங்களாங்கிற ஐடியா தான் நான் இன்னைக்கு போடான்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஷோவெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து நான் பாவம் அம்மா டயர்டாக இருக்குதுன்னு அவனே வாங்கி கொடுத்துருவாங்க. அவன் சொல்கிறத அப்படி அம்மாவால் விட்டு கொடுக்க மாட்டான். வேணுங்கிறத வாங்கிக்குமான்னு சொல்லி அவனே போய் கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவான்.